தேர்தல்னாலே ஜாலி தான். அதுவும் இடைத்தேர்தல்னா சொல்லவே வேணாம். யார் அந்த தொகுதியில் நிறுத்தினா ஜெயிப்பாங்கிறத விட யாரை நிறுத்தினா அதிகமாக செலவு பண்ணுவாங்க அப்படின்னு கணக்கு போடுறது தான் அரசியல் கட்சிகளோட வேலையாக இருக்கும். அதுவும் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் இப்போ ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. கடந்த தேர்தலில் அதிமுக தான் வெற்றி பெற்றாங்க. ஆனால் ஜெயலலிதாவோட மறைவு, சொத்து குவிப்பு வழக்கோட தீர்ப்பு, ஜெயலலிதா மரணத்தில் இருக்கிற மர்மங்கள், ஓபிஎஸ் அடித்த திடீர் பல்டி அப்படின்னு கடந்த சில மாதங்களாகவே தமிழக அரசியல் சூழ்நிலை கொஞ்சம் பதட்டமாகவே இருக்கு. ஒரு பக்கம் கரண்ட் கம்பம், தொப்பி படகுன்னு அதிமுகவே 3 டீமாக பிரிஞ்சிருக்காங்க. திமுக அந்த தொகுதியோட உடன்பிறப்பை களத்தில் இறக்கியிருக்காங்க. தேமுதிக, கம்யூனிஸ்ட், பாஜக, நாம் தமிழர் அப்படின்னு பலரும் போட்டிடுறாங்க. சசிகலா பொதுச் செயலாளர்னு சொன்னதும் அதிமுக தொண்டர்கள் எல்லாரும் கொதிச்சு போயிட்டாங்க. மக்கள் மனசை பிரதிபலிக்கிற மாதிரி நீதிமன்ற தீர்ப்பும் அமைஞ்சது. ஒரு வழியா சசிகலா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. எது எப்படியோ மக்கள் ஆதரவு இல்லைன்னா எம்எல்ஏ ஆதரவு நமக்கு தானே இருக்கு, நம்ம தான் ஆட்சியில் இருப்போம் அப்படின்னு கெத்து காட்டுறாரு சசிகலாவோட அக்கா பையன் டிடிவி தினகரன். அதை எப்படியாவது தக்க வச்சுக்கணும்னு ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நிற்கிறாரு. மக்கள் ஆதரவு நமக்கு கிடையாது, ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற உண்மையை உளவுத்துறை மூலமா தெரிஞ்சுக்கிட்ட தினகரன் எப்படியாவது காசை கொடுத்தாவது ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்காராம். மக்களை எவ்வளவு முட்டாள் நினைச்சிட்டாருல. இப்ப வீதி வீதியா போய் லிஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் தொப்பி டீம். பிரியாணி, கிஃப்ட் வச்ச ரூபா நோட்னு ஆர்கே நகரே இப்ப கலகலன்னு இருக்கு. சில இடங்களில் தங்க காசு வேற கொடுக்குறாங்களாம். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த தேர்தல் ஆணையம் 30 தேர்தல் கண்காணிப்பு அதிகாரிகளை நியமிச்சிருக்காங்களாம். இதை முறியடிக்கும் விதமாக நம்ம தொப்பி டீம் என்ன பண்ணிருக்காங்கன்னா புது வகையான டோக்கன் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. டோக்கனை இப்போ வாங்குங்க, டோக்கனை காமிச்சு பணத்தை எப்பனாலும் வாங்குங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு எல்லாமே அப்டேட் ஆயிருக்கிற மாதிரி அரசியல்வாதிகளும் அப்டேட் ஆயிட்டாங்க. பணத்தை கையில் கொடுத்தாதானே மாட்டிப்போம், எல்லாரோட அக்கௌண்ட் நம்பரே வாங்கி பேங்க்ல போட்டா என்னமா திங்க் பண்றாங்கல்ல. மத்திய அரசு மக்கள் எல்லாரையும் பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொன்னதை எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. விளங்கிடும் ஜனநாயகம். ஆமா, மக்களுக்காக இவ்வளவு செலவு பண்றாங்களே, ஜெயிச்சு வந்தா எவ்வளவு சம்பாதிப்பாங்க, அதுக்கு தாங்க இவ்வளவு போட்டி. இந்தியாவிலேயே தேர்தல் சமயத்தில் அதிக பணப்புழக்கம் உள்ள மாநிலமா தமிழ்நாடு இருக்குன்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு எப்படிலாம் பெருமை தேடி தராங்கல்ல நம்ம அரசியல்வாதிகள். அதான் கண்டெய்னர்ல இருந்து தொப்பி வர பணம் விளையாடுறத நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். மக்களுடைய அடிப்படை தேவை என்ன, அவங்க நல்லபடியா வாழ என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுக்கணும்னு எந்த அரசியல்வாதியாவது திங்க் பண்ணியிருக்காங்களா? இன்னும் இலவசங்களை அறிவிச்சு மக்களை கையேந்திர நிலைமையில தான் வச்சிருக்காங்க. இதுல என்னமோ அவங்க கை காசை போட்டு வாங்கி கொடுத்த மாதிரி ஸ்டிக்கர் கூட ஒட்டிக்கிறாங்க. இதுல இந்த கட்சிக்காரங்க கொடுக்குற பொருள் நல்லா இருக்கு, அந்த கட்சிக்காரங்க கொடுக்குற பொருள் அதை விட நல்லா இருக்கு அப்படின்னு மக்களே சொல்ற அளவுக்கு இருக்கு நம்ம அரசியல் லட்சணம். கொடுமை கண்டு பொங்குவாயின்னு பாரதி சொன்னாரு. ஆனா இங்க அரிசி பொங்கவே வழியே காணும். யாரு காசு கொடுத்தாலும் வாங்கிப்போம், எங்க காசு தான் அது, ஆனா நாங்க விருப்பப்பட்டவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறது தான் மக்களோட கருத்தா இருக்கு.